1992 ஜூன் 20, 21, 22 இந்த 3 நாளும் ஒரு பெரிய வேட்டை அந்த கிராமத்துல நடந்தது. உங்களுக்கு அப்போ வீரப்பன் ரொம்ப ஆக்டிவா இருந்த சமயம். ஆனா வீரப்பன் ஒருபோதும் இந்த பகுதிக்கு வந்ததில்லைன்னு சொல்றாங்க. ஆனா அங்கிருந்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டது. அன்னைக்கே ஆளுங்கட்சியில இருந்த பலரும் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. குறிப்பா செங்கோட்டையின் மீது அந்த குற்றம் சாட்டப்பட்டது. அவர்தான் வனத்துறை அமைச்சராக இருந்தார். செங்கோட்டையன் மற்றும் செல்வி ஜெயலலிதாவினுடைய நீங்க எதை பார்த்தீங்கன்னா அவர்களை குற்றவாளி ஆக்கிவிட்டு இந்த உண்மையான சந்தன மரக்கடத்தல் யாரு பண்ணாங்கிறது இன்னைக்கு வரை வரல. இந்த தாக்குதல் நடத்துறாங்க போறாங்க. நீங்க இந்த பெண்கள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிற போது அடையாள அணிவகுப்பு அவங்க நடத்துறாங்க. அதெல்லாம் நீங்க ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிற பெண் அவன் முகத்தை நினைவுல வச்சுக்கிறது இருக்கு இல்லையா, அவ்வளவு பெரிய கொடூரம் என்கிற காரணத்தினாலதான் அவங்க வச்சிருக்காங்க. 18 பேர் ஒரு கேஸ்ல சாட்சிகளை எவ்வளவு குறைவா வச்சிருக்கோமோ அவ்வளவு நல்லது. ஏன்னா நினைவில் சரியா வச்சிருக்காம சொல்லாம கூட எதிர்த்தரப்பு அதை பாசிட்டிவா எடுத்துப்பாங்க. பாருங்க இவங்களுக்குள்ள முரண்பாடு இருக்கு, எனவே இதை தள்ளுபடி செய்யணும். ஆனா 75 பேரும் ஒரே மாதிரி ஒரு 18 பேர் பெண்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஜெயில போட்டிருக்காங்க. நீங்க போய் பாருங்க. இப்ப இவங்க பார்க்க போறதுக்கு முன்னால அவங்க சொல்றாங்க அவங்க எல்லாத்தையும் மொத்தமா அள்ளி கொண்டு போய் அந்த ஒரு குளத்து கரையில வச்சு ஒரு வன்கொடுமைக்கு உள்ளாக்கினாங்க. இவங்க அந்த ஜெயிலரை போய் பார்க்குறாங்க. இந்த ஜெயிலர் தான் சொல்றாங்க, உங்களுக்கு நீங்களாவது இப்ப வந்தீங்களே, இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டா எல்லாம் சரியாயிரும்னு சொன்னதை கேட்டுட்டு அதை வெளியே சொன்னவர். அதே போல நீங்க ஒரு ஆளை லாரி ஏத்தி கொண்டுட்டா சரியா போகும்னு சொன்னது. நீங்க சாட்சி சொல்ல வந்தவங்களை மிரட்டினது. 4-6 பேர் மத்தியில வச்சு அடையாள அணிவகுப்பை நடத்தியதை தாண்டி அதை சீர்குலைச்சிட்டு 50 பேருக்கு இடையில அடையாள அணிவகுப்பு நடத்தியது. இவ்வளவையும் தாண்டி தான் இந்த வழக்கு சிபிஐ கிட்ட போகுது. எல்லாம் ஐஏஎஸ் படிச்சிருக்கலாம், ஐபிஎஸ் படிச்சிருக்கலாம், செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கலாம், செங்கோட்டையன் அமைச்சராக இருக்கலாம். ஆனா உங்க எல்லாத்தையும் எதிர்த்து எழுத படிக்க தெரியாத, அதுவரை பேசுவதற்கு குரலற்றவர்களாக இருந்தவர்கள் எழுந்து வெற்றி பெற்றது. வரலாறு என்பது எப்போதுமே யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவர்கள் எப்படி கட்டமைக்கிறார்களோ அப்படித்தான் வரலாறு முன்வைக்கப்படுகிறது. ஒரு காலத்தில் அது அரசர்களுடைய வரலாறாக இருந்தது. அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுடைய வரலாறாக இருந்தது. இப்போ கூட இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்க ஒரு பெரிய போராட்டம் கடந்த காலத்தினுடைய அரசியல், சமூக, பொருளாதார வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றத்துக்கும் நிற்காத பாஜக அது தன்னுடைய நோக்கிலிருந்து அந்த வரலாற்றை எழுதணும்னு நினைக்கிறாங்க. இது நாடு தழுவிய அளவிலேயே இப்படித்தான்னா அங்கெங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், அதே போல பெண்கள், இவர்களுடைய போராட்டம் பொதுவாக போராட்டம் மட்டுமல்ல, அவங்க மீதான தாக்குதல்களும் கொடுமைகளும் ஈவன் அவர்களுடைய வெற்றிகள் கூட வெளியே வர்றதில்லை. அப்படி ஒரு சின்ன கிராமம், ஒரு 600-700 பேர் மட்டுமே மக்கள் தொகை கொண்ட ஒரு கிராமம் தான் வாச்சாத்தி. 1992, 91 இருந்து 96 வரையிலான காலகட்டத்தில் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார். அந்த காலத்துல பல்வேறு பகுதிகளிலும் கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒடுக்குமுறைகள் ஏராளம். அதுல சிலது வெளியே வந்திருக்கு, சிலது வெளியே வராமலே போயிருக்கு. வாச்சாத்தியை பற்றி நான் சொல்ல போகிறேங்கிறதுனால அடுத்து நான் சொல்கிறேன். இங்கே கொடியங்குளம் சம்பவம் அது ஊருக்கெல்லாம் தெரியும். ஆனால் ஏன் குறி வச்சாங்க அப்படிங்கிறத ரொம்ப நெருங்கி பார்க்குற சிலருக்கு மட்டும்தான் தெரியும். அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் நடுநாளுமுலை கிணறு பின்னால் உச்சநீதிமன்றம் அந்த போலீஸ்காரங்க எல்லாத்துக்கும் மனிதத்தன்மை வருகிற வரை மனிதர்கள் வாழுகிற பகுதியில் அவங்களுக்கு வேலை கொடுக்காதீங்கன்னு சொல்கிற அளவுக்கு அது வந்தது. எஸ்பி உட்பட, எஸ்பி அசுதோஷ் சுக்லா நேரடியாக அதில் தலையில்லைன்னா கூட அவருக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிற முறையில் அவர் உட்பட அத்தனை பேரையும் நீதிமன்றம் கண்டித்திருந்தது, நிவாரணம் கொடுத்தது. இப்படி பல பகுதிகளில், சின்னாம்பதியில் அந்த மாதிரி நடந்தது. இப்படி பல இடங்கள்ல நடந்தது. அதில் இந்த வாச்சாத்தி ஏன் முக்கியத்துவம் வருதுன்னா, ஒரு சின்ன கிராமம். இது
சித்தேரி மலையடிவாரத்தில் இருக்கு. தருமபுரி மாவட்டத்தில் சித்தேரி மலையடிவாரத்தில் இருக்கு. இது அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே பழங்குடியினர் என்கிற காரணத்தினால பலருக்கும் பழங்குடியினர்னா, ஏன்னா செல்வி ஜெயலலிதா காலத்தில் சட்டமன்றத்திலே என்ன சொன்னாங்கன்னா, அது அப்போ மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக தோழர் நல்லசிவன் இருந்தார். அப்ப சொல்லும்போது, இவ்வளவு வயசான நல்லசிவன் மலை மேல ஏறி எப்படி பார்த்தாரு அப்படின்லாம் கிண்டல் அடிச்சாங்க. ஆக்சுவலா அது மலை மேல இல்லை, மலை அடிவாரத்தில் இருக்கு. இவங்களுடைய பிரதான வேலைகள் என்பது விவசாயம் சார்ந்தும், கூலி வேலைக்கு போறதும், காடுகளில் கிடக்கிற இந்த விறகுகளை சேகரித்து அப்படித்தான். ஆக்சுவலாக 1992 ஜூன் 20, 21, 22 இந்த 3 நாளும் ஒரு பெரிய வேட்டை அந்த கிராமத்தில் நடந்தது. பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு அப்போ வீரப்பன் ரொம்ப ஆக்டிவா இருந்த சமயம். ஆனா வீரப்பன் ஒருபோதும் இந்த பகுதிக்கு வந்ததில்லைன்னு சொல்றாங்க. ஆனா அங்கிருந்த ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சந்தன மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டது. அன்னைக்கே ஆளுங்கட்சியில இருந்த பலரும் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. குறிப்பா செங்கோட்டையின் மீது அந்த குற்றம் சாட்டப்பட்டது. அவர்தான் வனத்துறை அமைச்சராக இருந்தார். ஆனா காவல்துறை, வனத்துறை, வருவாய்த்துறை இது மொத்தமும் சேர்ந்து இவங்க ஏதோ வெட்டிட்டு வந்ததாகவும் மறைச்சு வச்சிருக்கதாகவும் அப்படி சொல்லிதான் அந்த தேடுதல் வேட்டை என்கிற முறையில் ஒரு நரவேட்டை நடந்தது. அநேகமா அந்த காட்சிகளை நீங்க இப்போ யாருக்கும் சொன்னா கூட அப்படி புரிந்து கொள்ள முடியாது. தாக்குதலுக்கு உட்படாத ஒரு வீடு கூட கிடையாது. அந்த ஊர்ல அதிமுக கிளை செயலாளராக இருந்த ஒருத்தருடைய ரைஸ் மில் உட்பட எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அந்த ஊர்ல அவங்க வீடுகளில் இருந்த உணவுப் பொருட்கள் அது சமைத்து சாப்பிட முடியாத அளவிற்கு அவற்றை அசுத்தப்படுத்தியிருந்தாங்க. பாத்திர பண்டம் எல்லாமே நொறுக்கிட்டாங்க. ஊர்ல இருந்த ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் கொண்டு போய் கொஞ்சம் சமைச்சு சாப்பிட்டது போக மீதி எல்லாத்தையும் கொண்டு போய் வித்துட்டாங்க. இதுல இருந்த ஒட்டுமொத்த அந்த கழிவுகளையும் கொண்டு போய் அங்க இருந்த கிணத்துல அந்த மாதிரி போட்டு அதையும் பயன்படுத்தாம விட்டாங்க. இது மார்க்சிஸ்ட் கட்சிக்கும் அதே போல மலைவாழ் மக்கள் சங்கத்திற்கும் இது கவனத்திற்கு வந்த பிறகு அதனுடைய தலைவர்கள் தோழர் அண்ணாமலை அப்ப எம்எல்ஏவா இருந்தவர் உட்பட அந்த கிராமத்துக்கு போறாங்க. இவங்க போகும்போது அந்த கிராமத்துல ஆட்களே கிடையாது. ஆனா அதுக்கு பின்னால ஒரு அம்மா மெல்ல வந்து இவங்களை பார்க்குறாங்க. பார்த்த பிறகு எப்படி நம்பி வந்தீங்க அப்படின்னு சொன்னா, இல்லை இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடந்தது, நேத்து நீங்க அரூர்ல எங்களுக்கு ஆதரவா ஆர்ப்பாட்டம் நடத்தியதை வச்சுதான் நாங்க இங்க வந்து பார்க்க வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னால மக்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டிய பிறகுதான் அவங்க சொல்றாங்க, ஒரு 18 பேர் பெண்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருக்காங்க, நீங்க போய் பாருங்க அப்படின்னு. இப்போ இவங்க பார்க்க போறதுக்கு முன்னால அவங்க சொல்றாங்க, அவங்க எல்லாத்தையும் மொத்தமா அள்ளி கொண்டு போய் அந்த ஒரு குளத்து கரையில வச்சு ஒரு வன்கொடுமைக்கு உள்ளாக்கினார்கள். இவங்க அந்த ஜெயிலரை போய் பார்க்குறாங்க. அந்த ஜெயிலர் தான் சொல்றாங்க, இவங்களுக்கு நீங்களாவது இப்போ வந்தீங்களே. ஆக்சுவலாக இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், அரசு அதிகாரத்தின் அங்கமாக இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு 3 பெண்கள் இந்த இதில் ரொம்ப முக்கியமானவங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று அந்த ஜெயிலர், மீதி 2 பேரும் செல்வி ஜெயலலிதாவும் அப்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த பத்மினி சேசுதுரை. ஆக்சுவலாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் செல்வி ஜெயலலிதா முதல் பெண் முதலமைச்சர். பத்மினி சேசுதுரை தான் தமிழ்நாட்டின் முதல் பெண் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அவங்க தான் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முதல் பெண் நீதிபதி. இவங்க 2 பேருடைய ரோலையும் நான் பிறகு சொல்றேன். ஆனால் இந்த அம்மா இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, ஏன்னா இவங்க அவங்கள பார்க்க போற நாளே அதிகமாயிடுச்சு. ஆனால் அவங்க கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இவங்க கொடுத்த வழக்குகள் எதையும் அப்ப அவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. தசரதன் ஐஏஎஸ், அதே போல பின்னால டிஜிபியா இருந்த ராமானுஜம் ஐபிஎஸ்,
இவங்க 2 பேரும் அதில் ஒழுங்கா இல்லை. பிறகு ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று தொடர்ச்சியாக வருது. வந்த பிறகு வேறு வழி இல்லாமல் இது கோர்ட்டுக்கு வருது. கோர்ட்டுக்கு வந்த பிறகு அவங்க வழக்கெல்லாம் பதிவு செய்கிறாங்க. நான் அந்த முழு கதைக்குள்ளேயும் போகல. பட் ஒரு விஷயம் என்னன்னா, முதலே சொல்ல விரும்புகிறேன். அத்தனை பேரும் அரசு அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரேங்க்ல இருக்கவங்க உட்பட. ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட 269 பேரில் இறந்து போன 15 பேரும் சேர்த்து அத்தனை பேரும் குற்றவாளிகள் என்று தீர்ப்பு சொல்லப்பட்டது இந்த வழக்கில். ஒன்றும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. ஆக்சுவலாக ஒருத்தர் கூட விடல. இன்ஃபேக்ட் அதுக்கு பின்னால சென்னை உயர்நீதிமன்றம் 2023 தீர்ப்பு கொடுக்கும்போது அது இன்னொரு விஷயத்தையும் சொல்லிச்சு. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரையும், அதாவது தசரதன் ஐஏஎஸ், ராமானுஜம் ஐபிஎஸ், இவங்க 2 பேரும் கூட குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லிச்சு. 18 பேர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டார். அப்ப இயல்பா என்னன்னா, இந்த பெண்கள் முதல்ல நீங்க ஒரு ஸ்டேஷன், ஒரு தவறான பாலியல் சீண்டலை கூட பெண்கள் துணிஞ்சு வெளியில சொல்றதில்லை. அப்படி சொன்னா நீ ட்ரெஸ் ஒழுங்கா போட்டிருக்க மாட்ட, அல்லது உன்னுடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்கும், உன்னுடைய பேச்சு பார்வை இருந்திருக்கும், எல்லாத்தையுமா உரசுறாங்க. இப்படி கேட்குற காலம். இப்போதும் கூட அப்படி பலதும் நடக்குது. பலதையும் மனசுல போட்டு அடக்கிக்கிட்டு பெண்கள் போவாங்க. அப்போ கிராமப்புறத்துல இருந்த இந்த பெண்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்கன்னு தெரியும். அவங்களே சொல்றபடி ஆக்சுவலா அந்த ஊரு நாட்டாமை, அவங்களுக்கு பெரிய ஆளு, அவரை ஊருக்கு நடுவுல வச்சு அவரை எல்லாத்துக்கிட்டையும் விளக்கமாறு கொடுத்து அடிக்க சொல்றாங்க. அந்த ஊருக்கு முன்னால பெண்களை மானபங்கப்படுத்துறாங்க. இவ்வளவும் நடக்குது. ஸோ அதுக்கு பின்னால கோர்ட்டுக்கு வரும்போது ஆக்சுவலா ஆரம்பத்தில் பத்மினி ஜெயசுந்தரி, நம்ம பல நேரங்களில் பெண் என்றால் பேயும் இறங்குவாங்க. ஆனால் பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கெல்லாம் இறங்கல. அவங்க தான் நீதிபதியாக இருக்காங்க. அவங்க ஏற்றுக்கல. பிறகு அப்பீல் போகிறாங்க. பிறகு சிபிஐ விசாரணை என்று நடக்குது. அப்ப இந்த காலம் முழுவதும் செங்கோட்டையன் மற்றும் செல்வி ஜெயலலிதாவினுடைய நீங்க எதை பார்த்தீங்கன்னா, அவர்களை குற்றவாளி ஆக்கிவிட்டு இந்த உண்மையான சந்திர மரக்கடத்தல் யாரு பண்ணாங்கிறது இன்னைக்கு வரை வரல. இவங்க தாக்குதல் நடத்துறாங்க, போறாங்க. ஸோ இந்த போராட்டம் நீங்க 2023 சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்த பிறகு ஒரு முடிவுக்கு வருது. இப்போ அவங்க அப்பீல் போயிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்டவர்கள் அப்பீல் போயிருக்காங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த பெண்கள் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிற போது அடையாள அணிவகுப்பு அவங்க நடத்துறாங்க. அதெல்லாம் நீங்க ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிற பெண் அவன் முகத்தை நினைவுல வச்சுக்கிறது இருக்கு இல்லையா, அவ்வளவு பெரிய கொடூரம் என்கிற காரணத்தினாலதான் அவங்க வச்சிருக்காங்க. 18 பேர், சாட்சிகள் 75 பேர். ஆக்சுவலா இதோட சம்பந்தப்பட்ட மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள், அது சம்கிராஜ், அதே போல இளங்கோ, என்ஜிஆர் பிரசாத், வைகை, இவங்கெல்லாம் பேசும்போது ஒன்று குறிப்பிட்டு சொன்னாங்க. ஒரு கேஸில் சாட்சிகளை எவ்வளவு குறைவாக வச்சிருக்கோமோ அவ்வளவு நல்லது. ஏன்னா நினைவில் சரியா வச்சிருக்காம சொல்லா கூட எதிர்த்தரப்பு அதை பாசிட்டிவா எடுத்துப்பாங்க. பாருங்க, இவங்களுக்குள்ள முரண்பாடு இருக்கு, எனவே இதை தள்ளுபடி செய்யணும். ஆனா 75 பேரும் ஒரே மாதிரி சொன்னாங்க. சரி, எந்த அளவுக்கெல்லாம் நடந்ததுங்கிறத ஆக்சுவலா அந்த வாச்சாத்தி ஆவணப்படம் அதுல சொல்லியிருக்காங்க. அதாவது டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஆளை போட்டு தள்ளிட்டா எல்லாம் சரியாயிரும்னு சொன்னதை கேட்டுட்டு அதை வெளியே சொன்னவர். அதே போல நீங்க ஒரு ஆளை லாரி ஏற்றி கொண்டுட்டா சரியா போகும்னு சொன்னது. நீங்க சாட்சி சொல்ல வந்தவங்களை மிரட்டினது, 4-6 பேர் மத்தியில வச்சு அடையாள அணிவகுப்பை நடத்தியதை தாண்டி அதை சீர்குலைச்சிட்டு 50 பேருக்கு இடையில அடையாள அணிவகுப்பு நடத்தியது. இவ்வளவையும் தாண்டி தான் இந்த வழக்கு சிபிஐட்ட போடுது. உண்மையிலே சிபிஐல இருந்து விசாரிச்ச கார்த்திகேயன் மிக திறமையாக அதை விசாரித்தார். ஸோ இதெல்லாம் நம்ம சொல்லும்போது சில வார்த்தைகள்ல சொல்லிட்டே போறோம். அப்ப இந்த காலத்துல எஸ்டி மக்கள், பழங்குடியினர் என்கிற காரணத்தினால அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி ரூபாய்க்கு காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். அப்புறம் இந்த போராட்டம் நடக்குது. இப்போ எல்லாரும் குற்றவாளிகள்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்பீல் போயிருக்காங்க. 2023 வரும்போது தான் ஆக்சுவலா சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த
வன்பு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுங்க என்று சொல்றாங்க. அந்த 3 கோடி ரூபாய் போக இது. அப்புறம் இதை தமிழ்நாடு அரசாங்கம், திமுக அரசாங்கம் வந்த பிறகு கொடுத்தது. பிறகு வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கொடுத்துட்டாங்க. மற்ற அவங்க வாழ்வாதாரம் சம்பந்தமான விஷயங்களை கட்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. பின்னால அரூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ வந்த தோழர் டில்லிபாபு உட்பட இதை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறாங்க. மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைமை இதை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கு. தோழர் சண்முகம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலிருந்து இந்த வழக்கில் முழுமையாக அந்த சங்கத்தினுடைய தலைவராக இருந்ததுனால இருக்கார். இதில் 2-3 விஷயங்களை நான் மிக முக்கியமாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். மற்றதெல்லாம் அந்த இதில் அவங்க பார்க்கட்டும். ஒன்று, அந்த பெண்கள், வன்கொடுமைக்கு உள்ளான பெண்கள் மொத்தமாக திரண்டு நான் ஒரு போராளி, என்னைய ஒருத்தன் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சதுனால அவன் அசிங்கப்பட்டிருக்கான், நான் ஏன் வருத்தப்பட வேண்டும், இனிமேல் யாருக்கும் இப்படி நடக்கக்கூடாது என்று தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் பேசினாங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள், எஸ், நான் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானேன், குற்றவாளி தண்டிக்கப்படுவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன், போராடுங்கள், தைரியமாக இருங்க, இப்படி நடக்கக்கூடாது, நடந்தா எவனையும் விடக்கூடாது என்று பேசியது ஒன்று. நீங்க இந்த நம்முடைய சமூக அடுக்கில் உயர் ஜாதியினர், பிற்படுத்தப்பட்ட ஜாதியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஜாதியினர், பட்டியல் இனத்தவர்கள், அதுலேயும் கீழே இருக்கிறவங்கள தான் பட்டியல் பழங்குடியினர், அந்த சமூகம் இதை போராடி ஜெயிச்சிருக்காங்கிறது ஒன்று. நீங்க என்னதான் மார்க்சிஸ்ட் கட்சி நிக்கட்டும் அல்லது மலைவாழ் மக்கள் சங்கம் நிக்கட்டும், அவங்க சொன்னாத்தானே, நடந்ததை சொன்னாத்தானே நடக்கும். ஸோ இதுல இந்த போராட்டத்தில் அவங்க நின்று ஒரு விஷயம் பளிச்சுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப ஒரு 23 வயசுல நான் முத கம்யூனிஸ்ட் கட்சியோட எனக்கு அறிமுகம் வந்தபோது முதல்ல மார்க்சும் ஏங்கல்ஸும் எழுதின கம்யூனிஸ்ட் அறிக்கையை வாசிக்க கொடுக்குறாங்க. அதன் முதல் வாசகம் இப்படி தொடங்கும்: ஏடறிந்த வரலாறு முழுவதும் வர்க்க போராட்டத்தின் வரலாறு அப்படின்னு. அந்த வாசகத்தை படிக்கிறதுக்கு ஈர்ப்பா இருந்தது. ஆனா அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் எனக்கு இல்லை, ரொம்ப நாளாச்சாச்சு. ஆனா இந்த கேஸ்ல ரொம்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த காவல்துறை அதிகாரிகளோ, வனத்துறை அதிகாரிகளோ, அல்லது வருவாய்த்துறை அதிகாரிகளோ, இவங்களுக்கும் அவங்களுக்கும் நேரடியான பகைமை எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்க எல்லாரும் இதில் பலனடைந்திருப்பார்கள் என்றும் சொல்ல முடியாது. அப்போ ஆளும் கட்சி என்பதை தாண்டி ஆளும் வர்க்கம் இந்த அமைப்புகளை எப்படி பயன்படுத்துது, தன்னுடைய அடியாளாக பயன்படுத்துது. ஒரு ஒடுக்குமுறை கருவி என்று வருகிற போது இதர வர்க்கத்தை சார்ந்தவர்கள் அவங்களை எப்படி அடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணமாக அது இருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் தானே. அடுத்த கட்டம் நீங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இவங்க வெளியில மலையில போய் ஒளிஞ்சிருந்தவங்க இவங்களெல்லாம் ஊருக்கு வர சொல்லியாச்சு. ஆனா ஊருக்கு போகும்போது இவங்களுக்கு அந்த இடிந்த வீடுகள், சேதப்படுத்தப்பட்ட பொருட்கள் என்பதை தவிர வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்போ இந்த காலத்துல தமிழ்நாடு முழுவதும் CITU, அதுல பொதுவா அரசு போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனம் CITU நடத்திய மிக முக்கியமான விஷயம் என்பது, எல்லா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 375 என்னவோ அந்த பஸ் டெப்போ, அந்த பஸ் ஸ்டாண்டுகளில் உண்டியல் அடிச்சாங்க. அவங்க அப்போ கொடுத்தது ஒன்றும் தங்கத்தில் இவங்க ஒன்றும் செஞ்சு கொடுத்துடல. ஆனால் தண்ணி எடுக்கிற 2 குடம், சமைக்கிறதுக்கான ஒரு பாத்திரம், சாப்பிட்றதுக்கான தட்டு, தண்ணி குடிக்கிறதுக்கான ஒரு சொம்பு, டம்ளர், இதுதான் அவங்க வாங்கி கொண்டு போய் கொடுத்தாங்க. வள்ளுவர் காலத்தினால் செய்த நன்றின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். நீங்கள் தங்கமா தண்ணியா என்பதல்ல பிரச்சனை. சாதாரணமாக ஒரு 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 ரொம்ப சகஜமாக செலவழிக்கிறவங்க தண்ணிப்பட்ட பாடு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தண்ணியே இல்லாத இடத்துல உயிர் காப்பதாக தண்ணீர் மாறி விடுகிறது. எனவே தான் அதனுடைய பண மதிப்பு என்பதை விட அதனுடைய பயன் மதிப்பு இருக்குல்ல, அது முக்கியத்துவம் படுது. அதனால் அதில் தான் நீங்கள் வள்ளுவருடைய காலத்தினால் செய்த நன்றி. இவங்க எல்லாம் சமைக்க முடியாது, தண்ணீர் எடுக்க முடியாது, சாப்பிட்றதுக்கு தட்டு இல்லை என்கிற போது அதை கொண்டு போய் கொடுத்தாங்க. அதில்
முகம் தெரியாத, பெயர் தெரியாத டிரான்ஸ்போர்ட் தொழிலாளிகள் எதுக்கோ இந்த செங்கொடிக்காரங்கன்னா எப்பாவது உண்டியல் அடிக்கத்தானே செய்வாங்க அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் உட்பட போட்ட காசுகள் அதில் இருக்கும். அதில் சில பேருடைய காசுகளாவது தன்னுடைய குழந்தைக்கு கொடுக்கிற சாப்பாட்டில் ஒரு கவலத்தை குறைத்ததாக இருக்கும். சாதாரண மனிதர்கள் அவங்கெல்லாம் கொடுத்த பிறகு அப்படித்தான் வந்தது. அப்புறம் மீத இருந்த காசை வழக்குக்கு கொடுத்தாங்க. நீங்கள் அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் இதற்குள்ள போனாங்க, விவசாயிகள் சங்கம் உதவி செஞ்சாங்க, எல்லாரும் செஞ்சாங்க. பட் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு பக்கம் இவர்களோடு நேரடியாக பகைமை இல்லாத, இன்னும் சொல்ல போனால் இதே மாதிரி குடும்பங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தினர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டோர், இதர சமூகத்தில் சாதாரண தொழிலாளி குடும்பத்திலிருந்து வந்த போலீஸ்காரங்களும் காவல்துறையினரும் யார் அடிக்கிறாங்க? அவங்கள விட வாழ்நிலையில் கீழே இருக்கக்கூடிய மக்களை அடிக்கிறாங்க, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறாங்க. அவங்க 2 பேருக்கு நேரடியான எந்த பகைமையும் இல்லை. இங்கேதான் அவங்க ஆளும் வர்க்கத்தின் கருவியாக இருந்து இதை செய்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வாச்சாத்தி எங்கே இருக்கு, தர்மபுரி எங்கே இருக்கு, இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததா என்று தெரியாத கொஞ்சம் பேர் செங்கொடி ஒரு உண்டியல் வச்சிருக்கு, ஏதோ நல்ல காரியத்துக்கு கோயிலுக்கு போடுறது மாதிரி. இப்போ சில பேர் போய்கிட்டே இருப்பாங்க, ஒரு கோயில் சிலையை பார்த்தா டக்குன்னு செருப்பு கழட்டி போட்டு அவன் விரும்புறது மாதிரி அதுக்கு ஒரு சல்யூட் போட்டுட்டு போயிட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி அப்படியே தன்னுடைய அன்றாட வேலைகளில் ஓடிய மக்கள் கொடுத்த அந்த காசு இருக்கு இல்லையா, அதுதான் அவங்கள கொண்டு போய் அங்கே குடியமர்த்த வச்சது. இன்னைக்கு அது ஒரு வரலாற்றில் மிக முக்கியமான சம்பவமாக வந்து நிற்கிது. எனவேதான் இதை ஆவணப்படுத்த வேண்டும் என்று நினைச்சோம். காம்ரேட் டாக்கீஸ் ரொம்ப சிறப்பா, நம்முடைய தோழர்கள் அதில் ஒன்றும் ப்ரொஃபஷனலான ஆட்கள் கிடையாது, ஆனால் ப்ரொஃபஷனலை விட பெட்டரா அவங்க தொழில் முறையில் இதை செய்தவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதை படம் பிடிச்சது அவங்களுடைய கள்ளம் கபடமற்ற சிரிப்பை, அந்த இவ்வளவு காலம் 34 வருஷம் ஆன பிறகும் அப்போது ஏற்பட்ட தனக்கேற்பட்ட வழியை, அதே போல தான் பார்க்கும்போது மற்றவங்க அனுபவித்த வழியை, இது எல்லாத்தையும் தாண்டி அதற்கு பிறகு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு சொல்றது கூட ஒரு புலவர் தான் சொன்னார், ஒரு சாதாரண ஆள் சொல்ல முடியாது. ஆனா நீ எல்லாம் ஐஏஎஸ் படிச்சிருக்கலாம், ஐபிஎஸ் படிச்சிருக்கலாம், செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கலாம், செங்கோட்டையன் அமைச்சராக இருக்கலாம், ஆனா உங்க எல்லாத்தையும் எதிர்த்து எழுத படிக்க தெரியாத, அதுவரை பேசுவதற்கு குரலற்றவர்களாக இருந்தவர்கள் எழுந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 269 பேரும் குற்றவாளிகள், இறந்தவர்கள் உட்பட என்பது அநேகமாக இந்தியாவினுடைய சரித்திரத்தில், அது 75 பேர் சாட்சி சொல்லி யாரும் புரல் சாட்சி இல்லாம, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த 75 பேரையும் அவங்க மிரட்டின பிறகும் நின்றுருக்காங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. எனவே இந்த ஆவணப்படத்தை பொறுத்தளவில் நான் என்ன பார்க்குறேன்னா, ஒன்று ஒரு 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 32 வருட போராட்டத்தை, 31 வருட போராட்டத்தை ஒரு 40 நிமிடத்திற்குள் அவர்கள் அடைக்க முயற்சித்திருக்கிறார்கள். அதில் மிகப்பெரிய போராளியாக இருந்த பரந்தாயி என்கிற அந்த அம்மா அன்னைக்கு வந்திருந்தாங்க. மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர், நிறுவன தலைவர், மாநிலங்களவை உறுப்பினர், மிகச்சிறந்த இந்தியாவினுடைய திரைப்பட கலைஞர் கமலஹாசன். அந்த அம்மா மேலே போய் அவங்க பரந்தாயி வாங்கன்னு கூப்பிட்டோன்னு அவங்க அழுதாங்க. இவர் சொன்னார், நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கம்மா, அழாதீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றீங்க அப்படின்னு சொல்லி. சாதாரண மனிதர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்ட அமைப்புக்குள்ளிருந்து போராடி வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த விஷயத்தை அது ஒன்று சொல்லுது, அது போராடுறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. 2வது, ஆளும் வர்க்கத்தினுடைய அடக்குமுறை கருவிதான் அது. நீங்க அது இப்ப கேரளாவில் பினராயி விஜயன் அரசாங்கம் இருந்தாலும் கூட இந்த பியூரோக்ரஸியை நீங்க கொஞ்சம் தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியுமே தவிர, அங்கேயும் அது அடக்குமுறை கருவியாக தான் இருக்கும், தமிழ்நாட்டிலையும் அடக்குமுறை கருவியாக தான் இருக்கும். அதை நீங்க ஆளுகிறவர்கள் முதலமைச்சரா அப்படி இப்படி உங்க பாலிசிக்கு தகுந்த மாதிரி அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, அவ்வளவுதான். ஆனா அதனுடைய இயல்பான தன்மை அதுதான் அப்படிங்கிறது. அதே போல உழைக்கும் வர்க்கம் எப்படி இதுக்கு, நீங்க டிரான்ஸ்போர்ட் தொழிலாளிகளே அவர் சிஐடியூல இருக்கிற எல்லாரும் சிபிஎம்ல இருக்கிறவர் இல்லை, ஈவன் அதுல கஞ்சத்தனம் பண்றவர் கூட இருப்பாங்க. ஆனால் இந்த போராட்டத்தில் என்னுடைய பங்களிப்பும் இருக்கட்டும் என்று கொடுத்தவர்கள் ஒரு பகுதி, ஏதோ ஒரு போராட்டம் நல்லதுக்கு பண்றாங்க இருக்கட்டும்னு கொடுத்தவங்க.
எந்த ஃபீஸும் வாங்காமல் இதுக்காக வாதாடிய வழக்கறிஞர்கள். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 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 அநீதிக்கு எதிராக தமிழ்நாடு திறந்ததையும் பார்க்க முடியும். ஒரு அநீதியை நியாயப்படுத்துவதற்காக முதலமைச்சர், துறை அமைச்சர், IAS IPS அதிகாரிகள், அதே போல வருவாய்த்துறை, வனத்துறை அதிகாரிகள் என்று இன்னொரு பக்கம் இருந்ததையும் நீங்கள் பார்க்க முடியும். எனவே தான் நான் என்னை பொறுத்தவரையில் இது ஒரு ஆவணப்படம் என்பதை விட அந்த ஒரு 30 ஆண்டு வரலாற்றை ஒரு 40 நிமிஷத்திற்குள் அடைத்த இந்த ஆவணப்படம் ஒரு சிறந்த வர்க்கப்பாடம் என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சாதாரண மனிதர்களின் வலியும் வேதனையும் தாண்டி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எந்த வெற்றியும் அதற்கு நாம செலுத்துகிற உழைப்பு, கொடுத்த விலை என்பதோடு சேர்ந்துதான் அது எவ்வளவு பெரிய வெற்றி என்று வரலாறும் பதிவு செய்யும், நாமும் கூட உணர்வோம். அந்த வகையில் அந்த ஆவணப்படம் மிக முக்கியமானது. அனைத்து பகுதி மக்களும் கட்டாயம் பார்க்கணும். பார்க்கறது மட்டும் இல்லை, நீங்கள் செய்கிற சின்ன உதவி. ஒரு ஆள் சொன்ன தகவல் தான் நீங்கள் இந்த பிரச்சனை எப்படி ஊருக்கு வெளியே வருது. எந்த பத்திரிகையும் நீங்கள் வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் எந்த பத்திரிகையும் அதை பிரசுரிக்கவில்லை அப்படி ஒன்று நடந்ததாக. எது நம்ம போய் சேர்ற வரைக்கும் ஒரு மாநாடு நடக்குது, அதில் வந்த ஒருத்தர் எங்கள் ஊரில் இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாரு, அதை ஒட்டி தான் கம்யூனிஸ்ட் கட்சியும் மலைவாழ் மக்கள் சங்கம் பார்க்க போகுது, அது வெளியே வந்திருக்கு. இப்படி ஒரு தகவல் சொன்னவர் உட்பட இந்த போராட்டத்தினுடைய இந்த வெற்றியில் அவருக்கும் பங்கு உண்டு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எங்கே தெரிஞ்சிருக்கும். இது எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்கிற போது ஒற்றுமை என்பது மிக முக்கியமானது. அநீதிக்கு எதிரான அந்த கோபத்தை ஒன்று திரட்ட ஒரு கொடி இருந்தால், அது நம்பகமான கொடியாக இருந்தால், அதன் பின்னால் தமிழ்நாட்டினுடைய மக்களும் வர தயார், நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் வர தயார். நீங்கள் ஜெயில் வார்டனாக இருந்த ஒரு அம்மா அதில் இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் சிபிஐயில் இருந்த அதிகாரி உண்மையிலேயே நியாயமாக அவர் நடந்துகிட்டு இருக்காரு. இப்படி ஏராளமான விஷயத்தை சொல்ல முடியும். ஆயிரக்கணக்கான கோடி மரம் இருந்தது, அதை வெட்டிட்டாங்க. அதில் என்னன்னா, வெட்டிட்டு போனது அன்னைக்கு அமைச்சராக இருந்த திரு செங்கோட்டையன் அவருடைய ஆட்கள் என்று சொல்றாங்க. நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளேயே போகல. அதனால நம்ம ஆனா அப்ப வெட்டப்பட்டதுக்கு யாரையாவது காரணம் சொல்லணும்ல. அது வீரப்பன். வீரப்பன் இங்க வரலைங்கிறது இல்லை, வீரப்பனுக்கு ஆதரவா இருந்தவங்க. இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம். சந்தனம் மரம் வெட்டுறவங்க அவ்வளவு சின்ன ஊர்ல, அவ்வளவு ஓட்டு வீட்டுல எரிக்கிற வெயிலுக்குள்ளேயா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க? அது இல்லை. எனவே நீங்க திருடு போன சந்தன மரங்கள், அதுக்கு ஒரு கணக்கு சொல்லணும்ல, கணக்கு எழுதணும்ல. அந்த கணக்கு எழுதுவதற்காக நடத்தப்பட்ட இதுதான். நான் இதை பார்க்கிற நண்பர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், இந்த ஆவணப்படத்தை பாருங்கள். இந்த படத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா புத்தகமாகவும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், அதையும் நீங்க பாருங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமானது, ஒரு இடத்தில் ஒடுக்குமுறை நடந்தால் அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக உங்கள் குரலை சொல்லுங்கள். குரலை சொல்ல முடியாது, குரலை எழுப்ப முடியாது என்று தெரிந்தால் யார் குரல் எழுப்புவார்களோ அவர்களிடம் சொல்லுங்கள். இல்லை வேற ஒருத்தர் அப்படி ஒரு குரலோடு வருகிறார் என்றால் அவருக்கு ஆதரவு கொடுங்கள். கட்டாயமாக நாம் வெற்றி பெறலாம். நன்றி.